விஜயா ஹாஸ்பிட்டலில் நுழையிறோம், தேடுறோம் எங்கே சில்க் எங்கே கொண்டு போயிருக்காங்க. ஒரு மூலையில் ஒரு ஸ்ட்ரக்சரில் படுக்க வச்சுருக்குறாங்க. எவ்வளோ தூரம் மிடி போட்டிருக்கா, பிளாக் கலர் டாப் போட்டிருக்கா, அவள் படுத்திருக்கா, போனி போட்டிருக்கா, அவன் மேலே ஈயெல்லாம் முச்சிட்டு இருக்கு. அவன் அந்த பாடிக்காக அந்த ஜனங்க எவ்வளவு சில்க்கு 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 எங்கே பார்த்தாலும் சில்க்குன்னு சொன்ன சில்க் வந்துட்டு அனாமத்தா ஒரு இடத்துல அந்த மாதிரி அப்படி பார்த்தா அவளை அப்படி பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கே. ரொம்ப நாளைக்கு இல்லை, ரொம்ப வருஷத்துக்கு அப்பப்போ அவளை பற்றி யோசிக்கும் போது தான் இது எனக்கு தோணிகிட்டே இருக்கும். அவளை போய் பார்த்துருக்கணுமே, பார்த்துருக்கணுமே, அன்றைக்கி நைட்டே போயிருக்கலாமே, மிஸ் பண்ணிட்டுமே. ட்ரக்ஸ் பழக்கம், ட்ரிங்க்ஸ் பழக்கம்லாம் இருந்தது. அவள் ட்ரிங்க்ஸ் எல்லாம் எதுவுமே பண்ணவே மாட்டாள். அவள் ரொம்ப ஹெட் வெயிட்னு சொல்லுவாங்க, ஹெட் வெயிட்டே கிடையாது. ஆக்சுவலி ஹெட் வெயிட் மாதிரி நடிப்பா. டாக்டர் கூட இருந்தார், அவர் ஏதோ பில்லு மாத்திரை கொடுப்பாரு, அந்த மாத்திரை எடுக்கிறதுனால தான் அவளுக்கு போதையாக இருக்கிற மாதிரி இருக்கும். என்னை ஒரு ஷார்ட்டில் அடிச்சிட்டாங்கன்னு நான் ஷூட்டிங்க்கு வரலை. ஓகே, வரவே மாட்டேன். அவங்க என்ன பெரிய மினிஸ்டரா, அப்போ கெட்ட வார்த்தை தெரியாது எனக்கு. ஃபஸ்ட்டு படம் சாப்பிட உட்காந்தாங்க. சாப்பிட உட்காரும்போது சொன்னாங்க, நான் உன்னை ஏன் அடித்தேன்னு தெரியுமான்னு. எனக்கு அதை பற்றி பேசாதீங்க காண்றேன். கோவம், ஏன்னா எல்லா முடியும் அடிச்சிட்டாங்க. இல்லை நான் சொல்கிறது கேளு, நீ வந்து டவல் கட்டி நின்றுட்டு இருந்த ஷார்ட்டில். ஒரு வேலி போட்டுக்கிட்டா அவளுக்கு சுற்றி, தேவையில்லாத ஆளுங்களை சேர்க்க மாட்டான். நம்பிக்கையாக இருந்தால் மட்டும்தான் அவள் ஷி கெட் க்ளோஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் கூட உள்ளுக்குள்ளே போட்டு அடைச்சிப்பாளே தவிர பர்ஸ்ட் அவுட் ஆகுறது அந்த கேரக்டரே கிடையாது. ஒருவேளை அன்றைக்கி பர்ஸ்ட் அவுட் ஆகிருப்பாலோ, ஒருவேளை நான் போயிருந்தால் ஏதாவது சமாதானம் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற ஃபீலிங் அது ரொம்ப நாள் என் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கு. அக்கா, நீங்கள் வந்து கிளாமர் ஆர்டிஸ்ட், டான்ஸராக இருக்கும்போது என்னென்ன கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணீங்கக்கா? ஆக்சுவலி வந்து ஹீரோயினாக பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து கிளாமர் அந்த இதுவே கிடையாது. ஒரு 34 படம் வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். ஒரு 4 லாங்குவேஜஸ், தெலுங்கு, தமிழ், கன்னடா, மலையாளம் 4 லாங்குவேஜில் பண்ணியிருக்கேன். அந்த நான் 34 படமே எனக்கு பெருசாக பெரிய பெரிய ஹீரோஸோடலாம் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் வந்து எனக்கு கிளிக் அவுட் ஆகலை, பெரிய லெவலில் ரீச் ஆகலை. அப்படியே இருந்துகிட்டே இருக்கும்போது ஒரு படம், அதுவும் ஹீரோயின் தான், 2 ஹீரோயின், சத்யகலா ஒரு ஹீரோயின், நான் ஒரு ஹீரோயின். எவர்ஷைன் மூவிஸ் அவங்களது மலையாள ஃபிலிம். சாந்தி வில்லியம்ஸ் அவங்க ஹஸ்பண்ட் வில்லியம்ஸ் சார் தான் வந்து டைரக்டர் அண்ட் கேமராமேன் அந்த படத்துக்கு. அவர் தான் டைரக்டர். அப்போ அவர் வந்துட்டு இந்த கேரக்டர் அனுபவம் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு அதில் வந்துட்டு ஒரு சோலோ டான்ஸ் இருக்குது. அது ஹோட்டலில் ஆடுற மாதிரி ஒரு சாங் இருக்குது. ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்காக இந்த பொண்ணு வந்து ஹோட்டலில் டான்ஸ் ஆடுற பொண்ணு. அந்த சாங் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. ரகு மாஸ்டர் தான் அதுக்கு மாஸ்டர். அதுக்கப்புறம் நிறைய சோலோ சாங்ஸு, கிளாமர் சாங்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சுது. நிறைய பேர் வந்து நார்மலாக சொல்லுவாங்க கேபரேன்னுவாங்க. திஸ் இஸ் நாட் கேபரே. மூவியில் பண்ணுறது கேபரே கிடையாது. இட்ஸ் ஐட்டம் சாங் ஆர் இட்ஸ் கிளாமர் சாங். அப்படி வரும்போது நாங்கள் பண்ணவே மாட்டோம் அப்படின்னு நானும் அம்மாவும் ரொம்ப பிடிவாதமாக இருந்தோம். பண்ண மாட்டோம், இது வந்து கேரக்டரோட, இந்த ஹீரோயின் கேரக்டரோட வந்ததுனால பண்ணது, நாங்கள் கிளாமராக ட்ரெஸ் பண்ண மாட்டோம் அப்படி இப்படியெல்லாம் சொல்லிட்டு சொன்னப்போ ரகு மாஸ்டர் தான் கூப்பிட்டு அட்வைஸ்டர்ஸ், சினிமாவுக்கு வரக்கூடாது, லேடிஸ் வரக்கூடாது, நார்மலாக வந்துட்டிங்கன்னா ஏதோ ஒரு வகையில் டாப்பில் ரீச் ஆகிடணும், பேர் புகழோடு இருந்துடணும், இல்லைனா வரக்கூடாது. நீங்கள் தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். அது காமெடியாக இருந்தானே, வில்லியாக இருந்தானே, ஹீரோயினாக இருந்தானே, எதுவாக இருந்தானே தைரியமாக பண்ணுங்கன்னு சொல்லி ரொம்ப எங்களை ஃபோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் சரி பண்ணலாம், பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் வந்து தமிழ் படம் என்ட்ரானோம். கிளாமர் சாங் எனக்கு பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி சங்கடமாக இருந்தாலும், என்னடா நம்ம இப்படி ஆக்ட் பண்ணோம் அப்படி ஆக்ட் பண்ணலாம்னு நினச்சோம், கிளாமராக ட்ரெஸ் போட்டுட்டு கிளாமராக பண்ணோம். பட் அதுக்கப்புறம் எனக்கு அந்த பேரும் புகழும் வாங்கி கொடுத்தது இது இருக்குல்ல, அது பார்த்ததுக்கப்புறம் எஸ், ரகுமாஸ்டர் சொல்கிறது கரெக்டு, நம்ம வந்து டாப்பில் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்துச்சு. அதுக்கப்புறம் இவ்வளோ ட்ரெஸ் இல்லை, இவ்வளோ ட்ரெஸ் தான் போடுவேன் சொல்லி நாங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் எனக்கு வந்து அதில் ரெக்ரேஷன் எதுவுமே கிடையாது. ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப நல்ல பிஸியாக ஒர்க் பண்ணேன். ரொம்ப நல்ல பேர் புகழ் வந்தது எனக்கு. அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா விஜயகாந்த் சாருக்கு 30 ஃபீட் பேனர் வைக்கும்போது எனக்கும் 30 ஃபீட் பேனர் வச்சாங்க மதுரையிலலாம். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப, ஒரு சாங் தான் பண்ணேன் சாக்ஷிலலாம். பட் ஆனால் பெரிய லெவலில் ரீச் கிடச்சிது. தட் வாஸ் ரியலி குட். என்ன மாதிரி கம்ஃபர்ட் இருக்காதுக்கா அந்த சாங்ஸ் பண்ணும்போது? அப்படி அதுதான் சொல்கிறேன், முன்னாடி ட்ரெஸ் போடும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி ஷைனஸ் இருக்கும், அப்படியே இருக்கும். பட் அதுக்கப்புறம் வந்துட்டு நார்மலாக நாங்கள் ஷார்ட்டுக்கு போகும்போது தான் வி டேக் தட் நைட்டியோ இல்லை வந்து ஏதாவது டவல் மாதிரி ஏதாவது நாங்கள் மேலே போட்டிருப்போம். ஷார்ட்டுக்கு போகும்போது அங்கே போனோன்னா அது தொழில்.
அந்த தொழிலை வந்து நம்ம பிடிச்சி தான் பண்ணுறோம். நம்ம ஒத்துக்கிட்டோம், நாயாக குலைக்கணும், நாயாக வேஷம் போட்டால் குலைச்சி தான் ஆகணும். ஸோ நான் ரெடி. அந்த நாய்க்கு நல்ல பேர் வருதா அதுதான் பார்ப்பேன் நான். உங்களை வந்து ராசி இல்லாத ஹீரோயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமா. அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ உங்கள் மனநிலைமை எப்படிக்கா ரொம்ப இருந்தது? கஷ்டமாக இருக்கும், ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, கஷ்டமாக இருக்கும்ன்றது நம்மளுடைய இன்னர் ஃபீலிங்கு. எனக்கே தெரியும், என்னால் வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுங்களோடு நடிக்கும்போது அவங்க அளவுக்கு என்னால் பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்ற ஒரு இது இருக்கும். 15 டேக்கு 16 டேக்கெல்லாம் எடுப்போம். சும்மா வாங்க உட்காருங்கன்னு சொல்கிற இதுக்கெல்லாம் வந்துட்டு நிறைய டேக்ஸ் எனக்கு. அது அக்கா நீங்கள் ஃப்ரெஷர் தானேக்கா, Fresher எல்லாருமே தான். அப்படி தானே? ஃப்ரெஷர் தான். பட் எனக்கு அதனால தான் இன்னும் என்னமோ என்னால் தான் படம் ஓடலையோ, நான் சரியாக பண்ணலையோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும் மனசில். ரொம்ப ஒரு கஷ்டமா கில்ட். ஒரு கில்ட் இருந்துகிட்டே இருந்தது. அது எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமா அது அதுக்கப்புறமா அப்புறமா நல்லா பண்ண ஆரம்பிச்சோன்றது அது எல்லாருக்குமே அது ஒரு ட்ரைனிங் மாதிரி தான். பட் ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. இந்த படம் ஓடிடும், இந்த படமாவது ஓடிடும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும் எதிர்பார்ப்பு மனசுக்குள்ளே. இருந்துட்டே எதிர்பார்ப்பு, இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு எனக்கு வந்து 34 படம் வரைக்கும் கூட கிளிக் அவுட் ஆகல. அதுக்கப்புறமா வேற லெவலில் கிளிக் அவுட் ஆமாம், ஆச்சு. நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்கணும். ஆமாம், அனுராதா சாங் இருக்கணும். நிறைய படங்க வந்துட்டு படம் முடிச்சு சென்சார்லாம் முடிச்சு ரிலீஸ்க்கு டேட் கொடுத்துருவாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லுவாங்க அனுராதா சாங் சாங் வேணும். வேணும். அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தனியாக சாங் ரெக்கார்ட் பண்ணி எனக்கு டேட் வாங்கி ஷூட்டிங் வச்சு தனியாக சென்சார் போவோம். என்னோடய சாங் தனியாக சென்சாருக்கு போய் சென்சார் ஆகி வந்து அந்த சாங் ஜாயின் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய படங்கள். ஸோ இதில் வந்து ராசி இல்லைன்னு உங்கள் எடுத்த பேர், உங்களோட சாங் இருந்தால் தான் படம் ஓடுன்ற அவ்வளோ ராசியாக ஆமாம் மாறிடுச்சு. ஆமாம். ஸோ அது நீங்கள் ஆக்சுவலி வந்து இனிமேல் நம்ம அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி கில்ட்டே வேண்டாம்க்கா. அது எல்லாருமே ஸ்டார்டர்ஸ் வந்து செய்கிற இல்லை தப்பு இல்லை தான். சில ப்ராபப்ளி பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டெஸ்டினி முதல் வந்து படமே பெரிய ஹிட் ஆகுது. ஒரு 100 டேஸ் 50 டேஸ் ஓடிட்டாலே படம் அந்த ஆர்டிஸ்ட் பாப்புலர் ஆயிடுறாங்க இல்லையா? ஸோ அந்த பாப்புலாரிட்டி இல்லாமல் ஒரு ஆர்டிஸ்ட் ஆமாம், ரொம்ப கஷ்டம்க்கா அது. நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணல அப்படின்னும் போது ரொம்ப வேதனை. அந்த ஹர்ட் வேதனை. ஆகும். ஆமாம். அந்த மாதிரி ஹர்ட்டிங் ரொம்ப இருந்திருக்கு. அந்த அந்த ஹர்ட்டிங் எல்லாம் அப்புறமா ஃபுல்லாக போயிடுச்சு. அக்கா, டிஸ்கோ சாந்தி அக்கா, நீங்கள் ஜெயமாலினி ஆண்டி, ம். எப்படிக்கா இருந்தது அந்த டைம்? பயங்கரமான காம்படிஷன் டைம் ஆச்சுக்கா. நீங்கள் 3 பேருமே கூட சாங் பண்ணியிருக்கீங்க. அது எப்படிக்கா இருந்தது? நான் ஜெயமாலினி ஜோதிலட்சுமி அவங்க 3 பேரும் ஆண்டி. 24 மணி நேரம் படம் சாங் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி பார்த்தோன்னா ஜோதிலட்சுமிமா, விஜயலலிதா அவங்க, எல் விஜயலட்சுமி இவங்கெல்லாம் அவங்க ஒரு பீரியட். ஆமாம். அவங்களுக்கு அப்புறம் வந்தவங்க தான் ஜெயமாலினி. ஜெயமாலினி நல்ல பீக்கில் இருக்கும்போது தான் சில்க் வந்தாங்க. சில்க்கு பீக்கில் இருக்கும்போது தான் நான் என்ட்ரி சாங்ஸ் என்ட்ரு ஆனது. ஸோ அப்படி தான். ஸோ பேக் டு பேக் எனக்கு அப்புறம் சாந்தி வந்தேன். ஸோ 24 மணி நேரம் படத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயமாலினி, ஜோதிலட்சுமி, நான் 3 பேர் ஒரே நாள் தான் சாங் எடுக்கிறாங்க. அதுவும் லாஸ்ட் மினிட்ல போட்ட சாங் அது. ஸோ காலையில் எனக்கு என் டேட்டே கிடையாது. அவங்க 2 பேரும் பயங்கர சீனியர்ஸு, நான் வந்து ஜூனியர். அப்போதைக்கு நல்ல பேர் வந்துடுச்சு. பட் அவங்களோட பண்ணும்போது எப்பவுமே நம்மளுக்கு அந்த பயம். ஏன்னா சீனியர் ஆர்டிஸ்ட். ஆமாம், வேற கண்டிப்பாக எதுவுமே இல்லை. சீனியர் ஆர்டிஸ்ட்டு அவங்க. அவங்க ஆக்சுவலி experience. பார்த்தோன்னா ஜோதிமாவும் ஜெயமாலினி அவங்களும் 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க அப்போது அந்த பீரியடில். நான் தான் 2 பேருக்கு நடுவில் உட்காந்துட்டு இவங்ககிட்டையும் பேசுவேன், இவங்ககிட்டையும் பேசுவேன் அந்த மாதிரி. பட் 3 பேரும் ஈக்குவலாக பண்ணணுன்ற அந்த அந்த வெறி இருக்கும் எனக்கு. அவங்க ரிஹர்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓடி போய் நான் ஃபஸ்ட் ரிஹர்சல் பண்ணி ரெடி ஆகிடுவேன். டேக் எடுக்கிறோம் இல்லைன்றது விஷயம் கிடையாது. இல்ல, அவங்க மாதிரி ஒரு சீனியர்ஸோட பண்ணும்போது நம்ம ப்ரிப்பேர்டாக அவங்க இருந்து பர்ஃபெக்டாக இருப்பாங்க. நாம் அவங்கள விட பர்ஃபெக்டாக தெரியணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான். ஒரு கெட்டப் போடுறதா இருந்தாலும் சரி, அவங்க இந்த மாதிரி பேட்டர்னில் நம்மளுக்கு ஆல்ரெடி சாங்குன்னு சொல்லும்போதே நான் யோசிச்சுப்பேன், இவங்க ஜெயமாலினி அவங்கன்னா இந்த மாதிரி காஸ்டியூம் போடுவாங்க, ஜோதிமானா இந்த மாதிரி காஸ்டியூம், நம்ம வந்து அதை விட டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணலாம். அப்போல்லாம் அந்த காஸ்டியூம் எல்லாம் டிசைனர், அதெல்லாம் ஃபெதர்ஸ், பின்னாடி ஃபெதர்ஸ். முன்னாடி மாதிரி காஸ்டியூம் டிசைனர்ஸ் கிடையாது. இப்போல்லாம் வந்து ஃபுல்லாக டிசைனர்ஸ் இருக்காங்க. ஒரு ஹீரோயின் கேரக்டர் கூட டிசைனர் இருக்கும், சாரீ ப்ளவுஸு கூட டிசைனர்ஸ் இருக்காங்க. பட் அப்போ எதுவுமே கிடையாது, நம்மளே தான் டிசைட் பண்ணிப்போம். ஏதாவது மைத்தலாஜிக்கல் மூவிஸ், இந்த விஷக்கன்யா அந்த மாதிரி, ஜெகன் மோகினி அந்த மாதிரி படங்கள்னா மட்டும்தான் அந்த ஆர்ட் டைரக்டர் ஸ்கெட்ச் பண்ணி கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கணும், கலர்ஸ் எல்லாம் அதிலே எழுதி கொடுப்பேன். ஸோ அந்த போட்டி இருக்கும். அவங்கள விட நம்ம சூப்பராக பண்ணோம், அவங்கள விட நம்ம நல்லா பண்ணணும், அந்த ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதில் வந்து எனக்கு எல்லாரோடையுமே நல்ல ரேப்போ இருந்தது. சில்க் மட்டும்தான் கொஞ்சம் வந்து
நான் கரெக்டாக தான் பண்ணேன், அனு தான் கரெக்டாக பண்ணலன்னு சொல்லிட்டேன். சொல்லு சொல்லு. ஆனால் அவங்களுக்கு டான்ஸ் வராது. வராது. சாந்தி ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகும்போது பெருசாக டான்ஸ் வராது. பட் ஆனால் பயங்கர இன்ட்ரெஸ்ட் எடுத்து கிளாஸஸ் போகிறது, அது இது கலாக்கா கிளாஸ்க்கு வந்துட்டு இருந்தாங்க, எனக்கு தெரியும். ஹார்ட் ஒர்க் பண்ணா, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி பெஸ்ட்டு டான்ஸர்னு பேர் எடுத்தா அவளும். சில்க்கு தான் கொஞ்சம் எக்ஸ்பிரஷனில் அடிச்சிடுவா, காஸ்டியூமும் எக்ஸ்பிரஷன்லேயே அடிச்சிடுவா அவள். அவள் மூவ்மெண்ட் பண்ணலான்னு பரவாயில்ல, சும்மா ஹிப்பை மெதுவாக ஷேக் பண்ணி இந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்தா போதும். இப்போது என்னதான் இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ டிசைனர்ஸ் இருக்காங்க, ஒரு சாரீக்கு கூட இருக்கிறாங்க, ஆனால் இப்போ நல்லாவாக்கா இருக்குது. உண்மையாக சொல்லுங்கள், என்ன எனக்கு எதுவுமே பிடிக்கலக்கா. இப்போ இந்த வந்து காஸ்டியூம் டிசைனர் இவங்கன்னு போட்டால் என்னையா இது, நம்மளே போய் பெட்டராக கடையில் வாங்கிட்டு வரோம். ஸோ நீங்கள் வந்து அந்த நான் ஸ்மிதா அக்காவை பார்த்துருக்கேன்க்கா. நான் என்னோடய ஃபஸ்ட் படம் அவங்க தான் ஹீரோயின், நான் தங்கச்சி. நிறைய மேகசின்ஸ் வச்சுருப்பாங்க, அந்த காஸ்டியூம்ஸு அது எல்லாமே கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே. அவங்க அப்படி ஷார்ட் இல்லாதபடி பார்த்துட்டு, இந்த ஸ்கர்ட் எடுத்து ஒரு 10வது புக்கில் இருக்கிற இந்த ஷர்ட்டுக்கு மேட்ச் பண்ணணும், இந்த ஒரு ஹேட்டில் இருக்கிற ஒரு ஸ்டோனை பார்த்து இது வந்து இந்த ஷூக்கு மேட்ச் பண்ணணும்னுவாங்க. ஸோ நல்லா வியந்து போய் அந்த வகையில் சில்க் வந்து பயங்கரமான நாலேஜ். அவங்க படிச்சிருக்காங்களா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது. தன்னை அழகாக காமிச்சிக்கிறதுல வந்து ரொம்ப 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 இன்ட்ரெஸ்ட். மேக்கப்லேருந்து, ஆமாம், மேக்கப்லேருந்து ஒரு இந்த நெக்கு லைன் ஷிம்மர் போடுறதுலேருந்து எல்லாமே ஷீ டேக்ஸ் கேர். அவளுக்கு அவளே பண்ணுவாள். ஆமாம், அவளுக்கு அவளே மேக்கப் பண்ண இருந்தாங்க, சும்மா எடுத்து வைக்கிறதுக்கு தான் அவங்க எல்லாமே அவளே பண்ணுவாள். இங்கே பின் பண்ணு, இந்த கேர்ள் இங்கே வரணும், இந்த காஸ்டியூம் இங்கே வரணும், இங்கே இது பின் பண்ணு, இந்த இது பண்ண, எல்லாமே இந்த கலர் தான் இங்கே வரணும், எல்லாமே சில்க் தான் பண்ணுவோம். எங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் நாங்கள் பண்ணிப்போம். எனக்கு ஆக்சுவலி ஒரு பெரிய சேனலோட ஹெட் என்கிட்ட ஒரு நாள் உங்ககிட்ட பர்சனலாக பேசணுமா அப்படின்னு சொல்லி பேசினார். அவர் கேட்டார், நீங்கள் டிசைனர் இல்லாமல் எப்படிம்மா நீங்கள்லாம் அந்த காலத்தில் காஸ்டியூம்லாம் பண்ணீங்க? நான் பார்த்துருக்கேன், நீங்கள் போடுற ஷூ முதல் கொண்டு நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸினுடைய இதை கொண்டு வரீங்க அங்கே எப்படி? எங்களுடைய காஸ்டியூமர்ஸ் வந்து அந்த அளவுக்கு அவ்வளோ நாலேஜபிளாக இருந்தாங்க. நம்ம சொன்னோன்னா நம்மளுக்கு எந்த மாதிரி வேணும், எங்கே கட் கொடுக்கணும், எவ்வளோ ஷார்ட் வேணும், எவ்வளோ லெங்த் வேணும், என்ன மாதிரி ஃபெதர்ஸ், என்ன டிசைன்ஸ். அப்போல்லாம் வந்து நான் எவ்வளோ பிஸினா ஒரு நாளைக்கு 3 படம் ஷூட்டிங் பண்ணுவேன். ஸோ 3 படம் காஸ்டியூம், 3 சாங்க்கான காஸ்டியூம் மாற்றுவோம். அதுக்கு 3 வெரைட்டி ஆஃப் ட்ரெஸ்ஸஸ், வெரைட்டி ஆஃப் கலர்ஸ், ஷேடோஸு, அந்த ஹேர் ஸ்டைலுக்கு டிஃப்ரெண்ட்டான ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாம் பண்ணுவோம். ஃபெதர்ஸ் வச்சுருக்கலாம், இல்லை ஸ்டோன்ஸ் வச்சுருக்கலாம், ஃபுல்லாக ஸ்டோன்ஸு மூடிட்டு இங்கெல்லாம் கொண்டு வர மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் நிறைய வகை எங்களுக்குள்ளே அவங்க கொண்டு வந்து வச்சுடுவாங்க. நாங்களே அது பார்த்து அம்மா ஹேர் ட்ரெஸ்ஸரில், ஸோ அம்மா யூஸ் டு ஹெல்ப் அஸ் ஃபார் ஹேர் ட்ரெஸ்க்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி நாங்கள் எங்களுக்கே நாங்கள் பண்ணுறோம். ஸ்லிப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் என்ன இது தைக்கிறோமோ ஷார்ட்ஸ், உள்ளே போடுற ஷார்ட்ஸ் கூட அதே சம்கி ஒர்க் பண்ணி உள்ளே எலாஸ்டிக் வச்சு, ஸோ அது நவராமல் இருக்கிற மாதிரி அந்த எலாஸ்டிக் வச்சு கொடுப்பாங்க. ஷூலையும் அதே மாதிரி கீழே இந்த கேன்வாஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மெட்டீரியலை கொண்டு வந்து அங்கேயும் ஒரு எலாஸ்டிக் வைப்பாங்க அவுந்துடாமல். ஸோ அவ்வளோ போய் நின்னோன்னா அப்படியே அச்சசல் அப்படியே பொம்மை மாதிரி இருக்க மாதிரி டிசைன் நம்ம சொன்னால் நம்மளுக்கு பண்ணுற அளவுக்கு காஸ்டியூமர்ஸ் அப்போது அவ்வளோ டேலண்டடாக இருந்தாங்க. டிசைனர்லாம் தேவையில்லை, நம்மளே செலக்ட் பண்ணிவிடுவோம். நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கீங்க அக்கா, ஸ்மிதா அக்கா வந்து உங்ககிட்ட லாஸ்ட்டாக பேசினாங்க, அவங்க வந்து ஒரு வேளை நான் போயிருந்தால் இந்த மாதிரி ஆகாமல் இருந்திருக்கும். அது என்னக்கா? அது ஒரு வாட்டி ஆக்சுவலி ஒரு கன்னடா ஃபிலிமுக்காக நாங்கள் தான் பேசி கொடுத்தோம். நானும் என் ஹஸ்பண்ட் தான் கொரியோகிராஃபர் அந்த படத்துக்கு. நான் போகல, எனக்கு போக முடியல, சதீஷ் தான் போனாப்புல. ஒரு எம்எல்ஏ மாதிரி கேரக்டர், ஒரு சாங்கு, அந்த சாங்கெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் டூயட் சாங் பண்ணிவிட்டு சதீஷ் கிளம்பி அன்றைக்கி தான் வந்துக்கிட்டு இருக்கான். சில்க் இறந்து போகிறதுக்கு முன்னாடி நாள் அவன் ஷூட்டிங் முடிச்சு காரில் தான் போனான். கார் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான். அவன் சொன்னான், நான் அந்த மாதிரி 9:30க்கெலாம் ரீச் ஆகிடுவேன், வந்துட்டுருக்கேன். ஒரு 8:30 8:45 இருக்கும்னு நினைக்கிறேன். சில்க்கு கூப்பிட்டான். அப்போல்லாம் லேண்ட்லைன் தானே உங்களுக்கு, அந்த மொபைல்ஸ் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னா, நான் வீட்டில் தாண்டி இருக்கேன், என்ன விஷயம், கொஞ்சம் வீடு வரைக்கும் வரியா அப்படின்னா. இப்போவா கூப்பிட்றா? அவள் எப்போவுமே அந்த மாதிரி நைட் டைம்லலாம் எப்போவுமே கூப்பிட்டதே கிடையாது. எப்போது ரொம்ப ரேராக தான் மத்தியான நேரத்தில் ஈவினிங்கில் கூப்பிடுவா, மீட் பண்ணலாமா அப்படி. கொஞ்சம் வர முடியுமா உன்னால் அப்படின்னா. என்ன விஷயம், என்ன இவ்வளோ அர்ஜென்ட்டாக கூப்பிட்றேன், என்ன விஷயம் அப்படின்னா. இல்லை கொஞ்சம் வா, ஏன் பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன்.
நான் சொன்னேன் இப்போ சதீஷ் வந்துட்டு இருக்கான் 9:30க்கு வந்துடுறேன்னு சொல்லியிருக்கான் என்கிட்ட 9:30க்குலாம் ரீச் ஆகிடுவேன்னு சொல்லியிருக்கான். நீ டெஃபினட்டாக வரணுன்னா நான் வரேன், இல்லைன்னா நாளைக்கு மார்னிங்கு அபியை வந்து ஸ்கூலில் விட்டுட்டு நான் அப்படியே உங்கள் வீட்டுக்கு வந்துட்டுமா அப்படின்னு நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன். அவன் அப்போது இப்போ வர முடியாதா உன்னால் அப்படின்னு சொல்லி என்னை கேட்டான். நான் சொன்னேன் இல்லை வர முடியாதுன்னு கிடையாது, வரேன். பட் ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி சரி வரேன், உனக்கு என்ன இப்போ நான் வரணும் அவ்வளோதானே, ஏதாவது முக்கியமான மேட்டர்னா சொல்லு நான் பேசுகிறேன் அப்படின்ற. இல்லை இல்லை நீ வா அப்படின்னா சரி வரேன்னு சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறம் அவளே இல்லை நாளைக்கு மார்னிங்கே வா அப்படின்றா என்கிட்ட. நான் சொன்னேன் என்ன நீ வர சொல்லி சொன்னேன், நான் வேணான்னேன், நான் நாளைக்கு மார்னிங் வரேன்னேன், இப்போ நீ வர சொல்கிற. சரி நான் வரேன்னு சொன்னதுக்கப்புறம் ஏன் வேணான்ற அப்படின்னு. இல்லை நீ காலையிலே வா பரவாயில்ல, காலையில் கண்டிப்பாக வந்துடுவாள்ல அப்படின்னு என்ன கேட்டேன். நான் கண்டிப்பாக வருவேன் 100%. அப்படியே ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே அவளை ட்ராப் பண்ணிட்டு உங்கள் வீட்டுக்கு தான் வருவேன். சரி அப்போ நீ மார்னிங் வந்துடு என்ன மீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். காலையில் அதே மாதிரி சதீஷ் வந்துட்டான், சாப்பிட்டாச்சு படுத்தாச்சு. காலையில் ஏஞ்சி அபிக்கு குளிக்க வச்சுட்டு சதீஷ்ட விட்டு ரெடி பண்ண அவளை ட்ரெஸ்லாம் போட்டுவிடுன்னு சொல்லிவிட்டு நான் குளிச்சிட்ருக்கேன். குளிச்சிருக்கப்போ டபா 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 டபான்னு சதீஷ் வந்து கதவு தட்டுறான். கொஞ்சம் வெளியில் வா என்ன விஷயம் வந்து பாரு, ஃப்ளாஷ் நியூஸில் சில்க் சுமிதா சூசைட் பண்ணிக்கிட்டதா ஃப்ளாஷ் நியூஸ் வந்துட்டு தூக்கி வாரி போட்டுடுச்சு எனக்கு. ஐயோ நம்ம மறுப்பு சொல்லாமல் போயிருக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு குழந்தைக்கு லீவ் போடுன்னு சொல்லிட்டு நானும் சதீஷும் கிளம்பி ஓடுறோம். உடனே அப்போ தான் பாடியை வந்து விஜயாவுக்கு கொண்டு போயிருக்காங்க. நாங்கள் உள்ளே போகிறோம், பாடி கொண்டு நான் என் கூட தான் என் பின்னாடியே ஸ்ரீ விஜயம்மா வந்தாங்க. நாங்கள் 3 பேர் தான் அடித்து பிடிச்சிட்டு விஜயாவுக்கு. அது எனக்கு மைண்டுக்குள்ளே அது ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நான் அன்றைக்கி போயிருக்கணுமோ ஒருவேளை. பட் ஆனால் அவளுடைய கேரக்டர் என்னென்னா, சீக்கிரத்தில் வந்துட்டு இப்போ எனக்கு ஏதாவது மனசு கஷ்டம் இருந்தால் நான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன்ல, இந்த மாதிரி பிரச்சனைடி, இந்த மாதிரி உனக்கு என்ன பிரச்சனை பேசுவோம். அவள் பிரச்சனை சொல்ல மாட்டா ஜாஸ்தி, யார்கிட்டையும் வெளிப்படையாக ஜாஸ்தி என்ன ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் கூட ரொம்ப உள்ளுக்குள்ளே போட்டு அடைச்சிப்பாலே தவிர பர்ஸ்ட் அவுட் ஆகிறது அந்த கேரக்டரே கிடையாது. ஒருவேளை அன்றைக்கி பர்ஸ்ட் அவுட் ஆகிருப்பாளோ, ஒருவேளை நான் போயிருந்தால் ஏதாவது சமாதானம் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற ஃபீலிங் அது ரொம்ப நாள் என் மைண்டில் இருந்துகிட்டே இருந்தது. அண்டு நீ பார்க்கணும், விஜயா ஹாஸ்பிட்டலில் நுழையிறோம், தேடுறோம் எங்கே சில்க் எங்கே கொண்டு போயிருக்காங்க. ஒரு மூலையில் ஒரு ஸ்ட்ரக்சரில் படுக்க வச்சுருக்குறாங்க. இவ்வளோ தூரம் மிடி போட்டிருக்கா, பிளாக் கலர் டாப் போட்டிருக்கா, அவள் படுத்திருக்கா, போனி போட்டிருக்கா, அவள் மேலே ஈயெல்லாம் முச்சிட்டு இருக்கு. அவள் அந்த பாடிக்காக அந்த ஜனங்க எவ்வளவு சில்க்கு எங்கே பார்த்தாலும் சில்க்குன்னு சொன்ன சில்க் வந்துட்டு அனாமத்தா ஒரு இடத்துல படுக்க வச்சுருக்காங்க. நானும் விஜயம்மா போய் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு போய் ஸ்ரீ விஜயம்மா நாங்கள் விசிறிட்டு இருந்தோம் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அப்படி பார்த்தா அவளை அப்படி பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கே. அந்த மாதிரி நிலைமை வரவே கூடாது யாருக்குமே. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அண்ட் இது ரொம்ப ரொம்ப நாளைக்கு இல்லை, ரொம்ப வருஷத்துக்கு அப்பப்போ அவளை பற்றி யோசிக்கும் போதெல்லாம் இது எனக்கு தோணிகிட்டே இருக்கும். அவளை போய் பார்த்துருக்கணுமே அன்றைக்கி நைட்டே போயிருக்கலாமே, மிஸ் பண்ணிட்டுமே. அவங்களுக்கு எனக்கு ட்ரக்ஸ் பழக்கம், ட்ரிங்க்ஸ் பழக்கம்லாம் இருந்தது. அவள் ட்ரிங்க்ஸ் எல்லாம் எதுவுமே பண்ணவே மாட்டாள். அவள் ரொம்ப ஹெட் வெயிட்னு சொல்லுவாங்க, ஹெட் வெயிட்டே கிடையாது. ஆக்சுவலி ஹெட் வெயிட் மாதிரி நடிப்பாள். அவகிட்ட ரொம்ப நெருங்கி பழகினா தான் வந்து தெரியும் அவளுக்கு இந்த தண்ணி அடிக்கிற பழக்கம். சில பேர்லாம் அப்போல்லாம் ரொம்ப பயங்கரமாக பப்ளிசிட்டி பண்ணாங்க. டாக்டர் கூட இருந்தார், அவர் ஏதோ மாத்திரை கொடுப்பாரு, அந்த மாத்திரை எடுக்கிறதுனால தான் அவளுக்கு போதையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவள் கண்ணே வந்து அந்த மாதிரி போதை கண்கள்னு சொல்லுவாங்க தெரியுமா? இல்லை எனக்கும் தெரியும். அந்த பியூப்பிள் வந்து கீழே ஒட்டாது, அவளுக்கு கொஞ்சம் மேலே இருக்கிறதுனால அப்படி இந்த ட்ரௌசியாக இருக்கிற மாதிரி தெரியுமே தவிர அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நல்லா மீன் குழம்பு சாப்பிடுவாங்க. ஆமாம்மா. ஸோ என்னையும் ஒரு வாட்டி வீட்டுக்கு நல்ல காமெடி பண்ணுவாள். அவள் ஒரு வாட்டி ஷூட்டிங் வரும்போது எங்கே உன் அசிஸ்டண்ட்டு, அந்த பையன் தான் எப்பவுமே அவளுக்கு அசிஸ்டண்ட்டு, எங்கே அவனை காணோன்னா, ஐயோ உனக்கு விஷயம் தெரியாதா, முந்தா நேற்று தான் அவன் வந்து ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டாருவா, அவன் பின்னாடி லக்கேஜ் எல்லாம் எடுத்து வந்துட்டு இருப்பான். அந்த மாதிரி நிறைய காமெடி எல்லாம் பண்ணுவாள். பட் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க கிட்ட மட்டும்தான். என்கிட்ட நாங்கள் என்னை ஒரு ஷார்ட்டில் அடிச்சிட்டாங்கன்னு நான் ஷூட்டிங்க்கு வரலை. ஓகே, வரவே மாட்டேன். அவங்க என்ன பெரிய மினிஸ்டரா, அப்போ கெட்ட வார்த்தை தெரியாது எனக்கு. ஃபஸ்ட்டு படம் அவங்க என்ன பெரிய மினிஸ்டரா, என்னையே அடித்தாங்க, நான் வரமாட்டேன் ஷூட்டிங்க்குன்னு ஒரு 3 நாள் போகல. அப்புறம் படம் வந்து அவங்களோட சிஸ்டர் கேரக்டர்ன்றால ரொம்ப இம்பார்ட்டன்ட், படம் முடிச்சாகணும், இன்னைக்கு கண்டிப்பாக வரணும்னு
எல்லாரும் என்னை கன்வின்ஸ் பண்ணோன்னே பொண்ணு அவங்கக்கிட்ட பேச மாட்டேன், நான் அப்படி திரும்பினேன். குட் மார்னிங் கூட சொல்லலை. அப்புறம் ஒரு 3 வாட்டி கூப்பிட்டு அமிச்சாங்க. அப்புறம் ஒரு அப்போல்லாம் ஒரு சாக்லேட் கொடுத்தாலே பெரிய விஷயம். ஒரு பேஸ்கெட் ஃபுல்லாக சாக்லேட்டு கொடுத்தாங்க. கொடுத்துட்டு இன்றைக்கி வீட்டுக்கு லஞ்சுக்கு வான்னாங்க. எனக்கு தெரியாது லஞ்சுக்கெலாம் வெளியில் போகலாம் அதெல்லாம் எதுவுமே தெரியாது இல்லையா, இவங்க கொடுக்குறதுன்னு சாப்பிட்ணுன்னு. அப்புறம் அவங்க டேரக்டர்கிட்ட சொல்லிட்டாங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன், மற்ற சீன்ஸ் எடுங்க, ஒரு 4 o'clock வருவேன்னாங்க. அவங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் இருந்தது. அப்புறம் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டாங்க, என்னையும் ஷீத்தலையும் கூப்பிட்டாங்க. போனால் மீன் குழம்பு சாப்பாடெல்லாம் வச்சு சாப்பிட சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அவங்க 10 நிமிஷம் உட்காருங்கன்னு சொல்லிட்டு மேக்கப்பெல்லாம் எடுத்து போய் குளிச்சுட்டாங்க. குளிச்சுட்டு வராங்க. அக்கா இப்போ உங்களுக்கு ஷூட்டிங் இல்லையான்னு, இருக்குது இப்போ ரெடி ஆகணும்னு. அப்போ ஏன்க்கா மேக்கப் நான் ஃப்ரெஷ் ட்ரெஸ் மாற்ற போகிறேன். அக்கா ஃப்ரெஷ் ட்ரெஸ் மாற்றணுன்னா நீங்கள் ஃபுல்லாக மேக்கப் எடுத்து குளிச்சுட்டு திருப்பி மேக்கப் ஆமாம் நான் அப்படி தான் பண்ணுவேன். அவளுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் மட்டும் சொல்லிடவே கூடாது. ட்ரெஸ் சேஞ்ச் இப்போ நானும் அவ்வளோ சாங் பண்ணுறோன்னா ட்ரெஸ் சேஞ்ச் சொன்னாங்க. நான் ஒரு மேக்ஸிமம் மேக்கப்பில் அப்படி தானே இருக்கும். ஐ ஷேட்ஸை மாற்றிட்டு கொஞ்சம் காஸ்டியூம் கலர் ஹேர் ட்ரெஸ் இதெல்லாம் மாற்றிட்டு 45 minutes மேக்ஸிமம் 50 minutes 1 hour. 1 hourலலாம் நான் போய்டும். அவள் சொல்லிகிட்டே போவாள் 1 hour 1.5 hour ஆகும். இந்த 1.5 hour முன்னாடி என்னை கூப்பிடக்கூடாது. யாராவது வந்து கதவு தட்டிட்டிங்கன்னா இன்னொரு 1/2 hour எக்ஸ்ட்ரா ஆகிடும் அப்படின்வான். அதே மாதிரியே பண்ணுவான். யாரும் போய் 1.5 hour முன்னாடி கதவு இது தட்டிடக்கூடாது. தட்டிட்டா இன்னொரு 1/2 mணி நேரம் கழிச்சு தான் வருவாள். பிஃபோர் வர மாட்டேன். ஏன்னா அவளோட இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே நான் நிஜமாக அப்படியே எனக்கு அப்போ மேக்கப்னால் என்னன்னே தெரியாது. ரொம்ப ஷாக் ஆனேன். அதுக்கப்புறமா சாப்பிட உட்காந்தாங்க. சாப்பிட உட்காரும்போது சொன்னாங்க, நான் உன்னை ஏன் அடித்தேன் தெரியுமான்னு. எனக்கு அதை பற்றி பேசாதீங்க காண்றேன். கோவம், ஏன்னா எல்லாரும் முன்னாடி அடிச்சிட்டாங்க. இல்லை நான் சொல்கிறது கேளு, நீ வந்து டவல் கட்டி நின்றுட்டு இருந்த ஷார்ட்டில் நான் பார்த்தேன். அவங்க சரியாக வந்து உனக்கு டவல் கொடுக்கல. இப்போ என்னோடய டவல் எல்லாம் பார்த்தீங்கன்னா என் காஸ்டியூமர் கொடுக்கறது நாங்கள் உள்ளேருந்து இதெல்லாம் கட்டுவோம், எலாஸ்டிக் வைப்போம். உனக்கு பாவம் சும்மா அப்படி கட்டி வச்சுருந்தாங்க. அவுந்து விழுந்துருச்சுன்னா உனக்கு அசிங்கமாயிடும். ஸோ ஒரே ஷார்ட்டில் முடிக்கணுன்றதால தான் உன்னை அரைஞ்சேன். அரைஞ்ச உடனே நீ வந்து என் ஷோல்டர் மேலேயே சாஞ்சிட்டேன். இல்லை சாயலை, அவங்களே இழுத்துக்கிட்டாங்க. நான் அழுகுறேன். அடி வாங்கிட்டு அப்படி அடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறேன் பயங்கரமாக. அது டேரக்டர் வேறு பார்க்குறேன். அவனை பார்த்தோன்னே அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்புறம் நான் பயங்கரமாக அழ ஆரம்பிச்சு அவங்களும் என்னை சேர்த்துக்கிட்டாங்க. சரி அழுதுகிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறமா கட்டும் சொல்ல ஒன்றும் சொல்ல. அதுக்கப்புறம் நான் அப்படியே வெளில வந்துட்டு நான் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். டிவிஎஸ் ஸ்டாம்ப் வச்சிங்கன்னு வீட்டுக்கு வந்துட்டேன். நான் அதுக்கு தான் அடித்தேன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெடி ஆனாங்க. ஸோ அது அவ்வளோதான் பேசினாங்க. ஒரு இதோட அன்பாக எதுவுமே பேசிடல. ஓகே, வேறு எதுவுமே இல்லை. இல்லை அதெல்லாம் நல்ல ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். ஆமாம் பேசுவாங்க. ஆமாம் அவள் ஒரு வேலி போட்டுக்கிட்டா அவளுக்கு சுற்றி. தேவையில்லாத ஆளுங்களை சேர்க்க மாட்டாள். நம்பிக்கையாக இருந்தால் மட்டும்தான் அவள் ஷி கெட் க்ளோஸ். அந்த மாதிரி இப்போ லாஸ்ட்டாக இப்போ நடந்துகிட்ருக்க இந்த கேரளா இஷ்யூ, ஹேமா கமிட்டி என்னக்கா நினைக்கிறீங்க அதை பற்றி? என்ன நடக்குதுக்கா? சக்கி ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சினிமா அப்போ மீடியா இல்லை, இப்போ மீடியா பயங்கர அளவு. முன்னாடி பேப்பர் மீடியா தான் இருந்தது. நம்மளுக்கே தெரியும். ஷூட்டிங் முடிஞ்சு வெளில உட்காந்து ப்ரெஸ் ஆளுங்களாம் வருவாங்க. அவன் ஃபோட்டோ கொடுங்க வாங்கம்மா அப்படின்னு கூப்பிட்டு போவாங்க. ஃபோட்டோ எடுப்பாங்க, சின்னதாக ஒரு இன்டர்வியூ எடுப்பாங்க, போடுவாங்க. அப்படி தான் இருக்கும். கிஸ்ஸு மிஞ்சி போனால் கிசு வரும். ஏதாவது ஒரு கிசு சின்னதாக ஒரு கிசு போடுவாங்க. ஃபுல் பேப்பரில் இந்த சினிமா பேப்பரில் எங்கேயோ ஒரு சின்னதாக ஒரு கிசு வரும், அவ்வளோதான் இருக்கும். இப்போ மீடியா அப்படி கிடையாது. அச்சு தும்புனாங்க இத்தனை வாட்டி அப்படின்னு வந்துடும். சினிமா இண்டஸ்ட்ரியில் அது சினிமா இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லை, அது கேரளா விடு, தமிழ்நாடு விடு, ஹிந்தி ஆகட்டும், கன்னடா ஆகட்டும், தெலுங்கு ஆகட்டும், எல்லா லாங்குவேஜ்லேயுமே இந்த ப்ராப்ளம் வந்துட்டு இருக்குது, இல்லாமலும் இருக்குது. ரெண்டும் இருக்குது. குட்டும் இருக்குது, பேடும் இருக்குது. இதே அளவு குட் பேடு வெளியிலையும் இருக்குது. எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இருக்குது. ஆமாம், ஐடியில் இருக்குது, எல்லா இடத்துலையுமே இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. அங்கே வெளியில் வராது, இங்கே வெளியில் வருது. அதுக்கு காரணம் நம்ம வந்து ஜனங்களோட ரொம்ப அட்டாச்சாக இருக்கிற நடிகைகள், டைரக்டர்ஸ் யாராக இருந்தாலுமே அட்டாச்சாக இருக்கும். ஈஸியாக ரெக்கக்னைஸ் ஆகிறவங்க நம்ம. அதனால அவங்களுக்கு இது ஒரு டாக் ஆஃப் த டவுன் மாதிரி இப்போது பயங்கரமாக பரவிட்டு இருக்கு. நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அப்போவே பேசி முடிச்சுட்டு இருந்தால் அந்த தைரியம் இருந்தால் நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை.
இப்போ வந்து சொன்னாக்கா இப்போ நம்மளும் இது பண்ணிட்டு மற்றவங்கள ப்ளேம் பண்ணி படுத்துக்கிட்டு நம்ம மேலே காரி துப்பிக்கிற மாதிரி. அதுதான். இன்னொன்று, நம்ம அப்போவே தைரியமாக இருந்தால் இல்லை எங்களுக்கு வேணாம். சில பேர் சொல்கிறாங்க எங்கள் ஃபேமிலி ப்ராப்ளத்தினால நாங்கள் இதெல்லாம் வெளியில் சொல்லலைன்னு. அப்புறம் அப்போ இப்போ ஏன் ஏன் இப்போ வந்து சொல்கிறீங்க? சொல்றீங்க? இப்போ ஏன் சொல்கிறீங்க? இதுதான்க்கா இது கரெக்ட். இப்போ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையா? அப்போ முடிஞ்சிடுச்சு. இப்போ உங்கள் ஃபேமிலி வந்து இன்னும் ஒரு 20 இயர்ஸ் ஆமா, ஆனதுக்கு குழந்தைங்க குழந்தை ஆயிட்டாங்க. இப்போ சொல்லி என்ன பிரயோஜனம்? குடும்பம் இப்ப தம்பி இப்போ அந்த தங்கச்சி இருந்தா குழந்தை அந்த இப்போ அந்த குழந்தைங்க குழந்தை இப்போ ஹஸ்பண்ட் எல்லாம் ஐயோ அப்போவே அப்படிலாம் ஆயிருக்கா உனக்கு அப்படின்னு அது விரோதம் ஆகாதா? ஆமா, பசங்களுக்குள்ள ஆமா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆமா. ஆகாதா? அது ஏன் பண்ணுறாங்கன்னு தெரியல. அப்போவே முடிச்சுட்டு இருக்கணும். இல்லையா வாய் திறக்காம விட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா ஓகே சொல்லுங்கள், வேணான்னா வேணான்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. அது இந்த இண்டஸ்ட்ரி மட்டும் சொல்லல, நான் எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே சொல்கிறேன் பொதுவாக. நம்மளுக்கு சேஃப்டின்றது என்னை பொறுத்த வரைக்கும் நான் சினிமா இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட ஒரு 700 படம் பண்ணியிருக்கேன். இந்த 700 படத்தில் எனக்கு கூட சப்போர்ட்டிவாக அப்பா ஒரு கொரியோகிராஃபராக இருந்தார், அம்மா வந்து ஒரு ஹேர்ட்ரெஸ்ஸராக இருந்தவங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனியில் இருக்கிறவங்க டைரக்டர்ஸ் ஆகட்டும், ஆர்டிஸ்ட்டுங்களாகட்டும் எல்லாரோடையும் அம்மா வந்து ஹேர்ட்ரெஸ்ஸராக பழகுனதுனால நம்மளுக்கு அந்த பிரச்சனை வரல. வராம இப்போ அபிக்கும் அந்த பிரச்சனை ஏன் இல்லைன்னா நீங்க இருக்கிறீங்க. நான் இருந்தேன். அதனால இந்த மாதிரி புதுசாக வரவங்களுக்கு இருக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இருந்திருக்கலாம், இருந்திருக்கும். பட் அது எப்படி ஃபேஸ் பண்ணி அது வந்தாங்க, வேணும்னா வேணாம், இல்லை சார் நான் என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க, எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு போயிருக்கலாம். அது ஏன் வந்துட்டு அந்த நேரத்தில் வந்து காம்ப்ரமைஸ் ஆகி உங்கள் ஃபேமிலிக்காக பண்ணீங்களா, இல்லை ஃபேம்க்காக பண்ணீங்களா, எதுவும் தெரியல. ஸோ அது அப்படியே விட்டுட்டா பெட்டராக இருந்திருக்குமே, எதுக்கு இப்போ வந்து அதை நோண்டுறீங்க அப்படின்றது தான் என்னுடைய இது. இப்போவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்பவும் இருந்திருக்கு, இப்பவும் இருந்திருக்கு, எப்பவுமே இருந்திருக்கு, எல்லா இடத்துலையுமே இருக்குது. அது ஒரு பஸ்ஸில் போனால் கூட ஒரு லேடிஸ்க்கு வந்து ஒரு சேஃப்டி கிடையாது. அப்போது பெண்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இதில் மாட்டிக்கிட்டால் நம்ம முன்னுக்கு வரவே முடியாது. பயந்து 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 வீட்டுள்ளேயே முடங்கிட்டோம்னா நம்ம லைஃப்பில் வந்து எதுவுமே பண்ணவும் முடியாது. கடந்து போயிடுங்க. நான் சொல்கிறது என்னென்னா, இப்போது பேசி பிரயோஜனம் இருக்கான்றது எனக்கு தெரியல. மேபி இந்த ஹேமா கமிஷன் வந்திருக்கு. இப்போ இனிமேல் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும், நம்ம இனிமேல் தைரியமாக பேசலாம்னு சொல்லி வரலாம். அப்போ தைரியம் இல்லாமல் இருந்திருக்கலாம் நிறைய பேருக்கு. இப்போ தைரியமாக பேசியிருக்கிறாங்க நிறைய பேர். இப்போ வர ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு கொஞ்சம் ஈஸி ஆகிடுச்சு இந்த ஒரு இதனால. அது இப்போ ஹேமா கமிட்டி மாதிரி இங்கே தமிழ்நாட்டுக்கும் வரணும், எல்லா ஸ்டேட்டுக்கும் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களாக்கா? ஹேமா கமிட்டி மாதிரி ஹேமா கமிட்டின்றது என்னென்னா, அது ஆல்ரெடி நடந்த விஷயங்களை இது பண்ணியிருக்காங்க. ஃபேக்ட் தேடுற விஷயம். ஆமாம். இப்போ ஃபேக்ட் தேடுற விஷயம் இங்கே வரணும்னு கேட்கல. ஃபேக்ட் இனிமேல் நடந்ததுன்னா நாங்கள் இருக்கோம் சப்போர்ட்டிவான்ற ஒரு இதுதான் வரணும் நம்மளுக்கு. நாங்கள் இருக்கோம், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா எங்களுக்கு இமீடியட்டாக ஒரு ஃபோன் பண்ணுங்கள், நாங்கள் வந்து நிற்கிறோம், நாங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். அதுதான் யாருக்கு ஃபோன் பண்ணுறதுக்கா? எங்கே இப்போ இந்த நடிகர் சங்கம்ன்றாங்க, அவங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்க? அவங்க நம்பருங்கெல்லாம் எங்களுக்கு தெரியாதேக்கா. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க. அப்போ நம்ம யாருக்கு ஃபோன் பண்ணுறது? அப்போ நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாட்டுக்கு வந்து ஷக்கீலா கமிஷன் ஆரம்பிச்சு ஓகே பெஸ்ட்டு என் நம்பர் கொடுத்துட்றேன், எதாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஃபேக்ட் தேட போகிறது இல்லைக்கா, நான் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன். கமிட்டின்றது இது நடந்ததா அப்படின்றது ஃபேக்ட் தேடுது. நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், இன்னாருக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு, உடனே ஆக்ஷன் எடுக்கலாம். தட்ஸ் பெட்டர். இல்லை, ஏன்னா எனக்கு வேறு வழி தெரியலக்கா. எப்படி போகிறது எனக்கே தெரியலன்னா, எனக்கேன்ற சென்ஸ் நான் பெரிய ஆள் கிடையாது. இப்போ நம்ம நினச்சா விஷாலையோ கார்த்தியோ நாசர் அண்ணாவையோ ரீச் பண்ணுற இடத்துல தான் இருக்கோம். நமக்கே ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான்னா இவங்க இனிமேல் யாருக்கு எடுத்து என்ன வர பசங்களுக்கு இன்னும் பிரச்சனை தான். புதுசாக வர பசங்க இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒரு தைரியமாக போல்டாக மூவ் பண்ணுங்க. நீங்களும் வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சோ 15 வருஷம் கழிச்சு சொல்லாமல் இப்போ சொல்லிடுங்க. அதுதான் பெட்டர். ஓகேக்கா, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்கள் லைஃப்பை பற்றியான விஷயங்கள் நிறைய பகிர்ந்துக்கிட்டீங்க. நிறைய விஷயம் உங்ககிட்டேருந்து கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஒரு தாய்னா என்ன, பொறுமைனா என்ன, எல்லாம் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியலக்கா. ரொம்ப எமோஷ்னலான ஒரு இன்டர்வியூவாக இருந்தது இது. ரொம்ப தேங்க்யூ அக்கா. வெல்கம் டியர்.